4 மதுஹப்களிலே ஒன்றை பின்பற்றுவது கடமை என்று சொல்கிறார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய வஹி விடயத்திலே பேச்சு கிடையாது. மனிதர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்துவிட்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். அதிலும் விளையாட்டுக்கும் வேடிக்கைக்கும் உள்ள ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஜமியத்துல் உலமாவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை ஷாஃபி மதுஹப் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் ஹனபி, மொரோக்கோவை எடுத்துக்கொண்டால் மாலிகி, சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் ஹம்பலி மதுஹப். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு போக்குகளை உருவாக்கி ஒவ்வொரு மதுஹப்களை எடுத்துக்கொண்டு அதன் வழியிலே அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இதில் இலங்கையில் உள்ளவர்களுக்கு உள்ள ஒரு விடயம் என்னவென்றால், உம்ராவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பதனால் ஷாஃபி மதுஹபிலே ஒரு சட்டம் இருக்கிறது, பெண்ணை தொட்டால் புது முடிந்துவிடும். எனவே இந்த இடத்துல இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஏர்போர்ட்டிலே வைத்து நீங்கள் உங்களுடைய நீயத்தை மாற்றிவிடுங்கள், மீண்டும் இலங்கை ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஷாஃபியாக மாறிவிடுங்கள் என்றெல்லாம் இந்த மார்க்கத்தை வைத்து விளையாடுகின்ற இந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஜுமா என்கிறார்கள், கியாஸ் என்கிறார்கள், இஸ்திஹ்சான் என்கிறார்கள். இவர்களுடைய அகீதா என்ன? இவர்கள் அல்லாஹ்வை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி இவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சகல விடயங்களையும் தொகுத்து அனுப்பி இஸ்லாம் என்ற வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதிலே இந்த சட்டம் இல்லை என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா? யா அல்லாஹ், சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகும், அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகும் காட்டிவிடு. அமன் இத்தபா ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா, யார் என்னுடைய வஹி மூலமாக இறக்கப்பட்ட அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ அவர் வழி தவற மாட்டார். வலா யஷ்கா, அவர் பாவியாக மாற மாட்டார் என்ற செய்தியை சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தின் 123வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் 106வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, இத்தபி மா ஊஹிய இலைக மிர் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்படுகிறதோ நபியே அதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுவீராக. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு எந்த வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் கிடையாது. வஅரித் அனில் முஷ்ரிகீன், இந்த விடயத்தில் இணை வைக்கக்கூடியவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். அதே போன்று இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டது அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, அது அல்லாத வேறு நேசர்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தின் 43வது வசனத்திலிருந்து 44வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உங்களுக்கு எது வஹி மூலமாக அருளப்பட்டிருக்கிறதோ அதையே நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம், அப்பொழுதுதான் அந்த நேரான பாதையிலே உங்களால் பயணிக்க முடியும். வஇன்னஹு லதிக்ருல் லக வலிகௌமிக், நிச்சயமாக அந்த வஹிதான், உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த வஹிதான் உங்களுக்கும் அது உபதேசமாக இருக்கிறது, உங்களுடைய சமுதாயத்துக்கும் அது உபதேசமாக இருக்கிறது. வஸௌஃப துஸ்அலூன், அவர்கள் இந்த வஹியின் அடிப்படையிலே நடந்தார்களா இல்லையா என்பதை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த இஸ்லாம் என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ் பூரணப்படுத்திய மார்க்கம். அந்த அல்லாஹ் பூரணப்படுத்திய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதனுடைய சகல அதிகாரங்களும் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹுக்கு அடிபணிவதற்காகவே அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய வழி அது. அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையிலே அதனுடைய சகல விடயங்களும் செயல்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆனில் இன்னும் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சொல்கிறான். சுருக்கமாக ஒரு சில ஆதாரங்களை மட்டும் விரைவாக, நேரம் சுருக்கமாக இருப்பதனால் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போகின்றேன். அதே போன்று இந்த அல்லாஹு தஆலா வஹியை இறக்கி அதிலே மார்க்கத்தை ஏற்படுத்தி அந்த மார்க்கத்தின் வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இதனை மாற்றக்கூடிய, இதனை திரிக்கக்கூடிய, பிழையான ஒரு அமைப்பிலே ஒரு புதிய ஒரு சட்டத்தை உண்டாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்ற ஒரு செய்தியும் கூறுகிறான். வத்லுமா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், உங்களுடைய ரப்பினுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை இந்த மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். லா முபத்தில லிகலிமாத்தி, அவனுடைய அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே சொல்கிறான். சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் 115வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, தம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅத்லா,
உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடைய ரப்பினுடைய வார்த்தைகள் பூரணமாக முடிக்கப்பட்டு விட்டன. லா முபத்தில லிகலிமாத்தி, அவனுடைய இந்த வார்த்தையை மாற்றக்கூடிய சக்தி அது எங்குமே கிடையாது என்பதை இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சொல்றார். இப்பொழுது ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது இருக்கிறதா? அவர்களுக்கு இந்த உரிமையை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறானா என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதராக இருந்தாலும் அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படைக்கு அவர்களாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி ஒரு காலம் கொண்டு வருவதற்கு இடம் கிடையாது. இதனை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். சூரத்துன் நஜ்ம் என்ற அத்தியாயத்துடைய 3, 4 வசனங்களிலே சொல்லுகின்ற பொழுது, வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபியை பொறுத்தவரையில் இவருடைய மனோ இச்சையின்படி இவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, இவர் சொல்லக்கூடிய சகல விடயங்களும் அவர்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய விடயங்களை தவிர வேறொன்றும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் எச்சரிக்கை கலந்து சொல்கிறான், வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில், இந்த தூதர் எங்களுடைய பேரில் நாங்கள் சொல்லாத ஒரு விடயத்தை அவர் சொல்லுவாராக இருந்தால், லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலதுகரத்தை நாங்கள் பிடிப்போம். சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய பிடரி நரம்பை நாங்கள் தரித்து விடுவோம். வமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், இவருக்கு ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று எங்களிடத்திலே யாரும் கேட்டு எங்களை தடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கையும் கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட எந்த ஒரு செய்தியும் மார்க்கம் என்ற பெயரிலே அல்லாஹ் சொல்லாததை அவர்களால் சொல்ல முடியாது. அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான். அது என்ன பொறுப்பு? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விடயங்களை அடுத்தவர்களுக்கு நீங்கள் எட்டி வைத்து விட வேண்டும், அடுத்தவர்களுக்கு சகல செய்திகளையும் நீங்கள் எங்களிடமிருந்து சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த விடயத்திற்காகத்தான் அல்லாஹு தஆலா தூதரை அனுப்பியிருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஓரிரு சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்தது அல்லாஹு தஆலா கண்டித்தார். தங்களுடைய மனைவிகளுடைய சில திருப்திகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, இதற்கு பிறகு நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ் விட்டானா? அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ் தப்தகி மர்லாத அஸ்வாஜிக், நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்களுடைய மனைவிகளுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்டான். அல்லாஹ் விடமாட்டான். மார்க்கத்திலே அந்த அதிகாரம், தனிப்பட்ட அதிகாரம் நபிக்கு கிடையாது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பத்ர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், ஃபிதியாவை எடுத்து விட்டு விட்டார்கள். ஒரு நஷ்ட ஈடை பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து ஒரு ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விட்டுவிட்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனை நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கண்டித்தான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நயவஞ்சகனுக்கு தொழுகை நடத்தினார்கள், ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹு தஆலா நபி செய்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று விடவில்லை. அல்லாஹ் சொன்னான், இதற்கு பிறகு இது போன்ற நயவஞ்சகர்களுக்கு நீங்கள் தொழுகை நடாத்தாதீர்கள், ஜனாஸா தொழுகை தொழாதீர்கள். நீங்கள் 70 முறை அவர்களுக்கு பாவமன்னிப்பு கோரினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற தகவலை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். எனவே அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தனித்துவமாக ஒரு சட்டத்தை சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய விடயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்கிறான், வலா யுஷ்ரிக் ஃபீ ஹுக்மிஹி அஹதா, அல்லாஹ்வினுடைய இந்த சட்டதிட்டம் ஏற்றுகின்ற அந்த தன்மையிலே யாருமே கூட்டுக்கு வரக்கூடாது, யாருமே இதிலே பங்கு கொள்ள கூடாது என்ற செய்தியை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எனவே இந்த அளவுக்கு மிக இறுக்கமான முறையிலே அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை வைத்திருக்கிறான். ஏன்? இதிலே கலப்படங்கள் வரக்கூடாது, மனித சிந்தனைகள் இதிலே வரக்கூடாது, மனித கருத்துகள் இதிலே புகுந்துவிடக் கூடாது. இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்திலே நான் சொல்லக்கூடியது மட்டுமே இதிலே காணப்பட வேண்டும், வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி அவர்கள் அதிகாரத்தை எடுப்பார்களாக இருந்தால் அவர்கள் எனக்கு இணையாக வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். யார் எனக்கு இணையாக வருபவர்களை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு இணை வைத்து விட்டார்கள் என்ற செய்தி எல்லாம் அல் குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அம்லஹும் ஷுரகாஉன் ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ்,
அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்திலே சொல்லாத சட்டதிட்டங்களை, அனுமதி அளிக்காத சட்டதிட்டங்களை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா கடுமையான துணியிலே கேட்கிறான். யாரை கேட்கிறான்? எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கை வைக்கிறார்கள். அவர்கள் கை வைத்து இது ஹலால், இது ஹராம், இது மக்ரூஹ், இது முஸ்தஹப், இதை நீங்கள் செய்யுங்கள், இது ஒரு இபாதத், இதை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், இதுதான் இப்பொழுது மார்க்கம், இப்படி இருந்தால்தான் அது மார்க்கம் என்றெல்லாம் மனிதர்களுடைய அந்த கருத்துக்களை வைத்து, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சித்தாந்தங்களை வைத்துக் கொண்டு யார் மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அதனை உண்டாக்கியவர்கள் அல்லாஹுக்கு இணையாக அவர்கள் ஆகுவதற்கு, பெரிய வேலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இவரும் அல்லாஹும் ஒன்று, மார்க்கத்திலே கை வைக்கின்ற அதிகாரம், மார்க்கத்தை இயற்றுகின்ற அதிகாரம் இவருக்கும் இருக்கிறது, அல்லாஹுக்கும் இருக்கிறது. இரண்டு பேரும் கூட்டாளிகள் என்ற அந்த ஒரு இணை வைப்பை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். இது இணை வைப்பு என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் இன்று ஒவ்வொரு மூலாதாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஜ்மா என்கிறார்கள், கியாஸ் என்கிறார்கள், இஸ்திஹ்சான் என்கிறார்கள், இஸ்திஸ்ஹாப் என்கிறார்கள், மசாலிஹுல் முர்சலா என்று சொல்கிறார்கள். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி என்றெல்லாம் ஒவ்வொரு போக்குகளை உருவாக்கி பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ போக்குகள் மனிதர்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றன. இவைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை பார்த்து அது இஸ்லாம், அது மார்க்கம் என்று நினைத்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதனை எடுக்காதீர்கள் என்று அவர்களிடத்திலே சொன்னால் சவால் விடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த மசலாவுக்கு நீங்கள் குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ்வினுடைய வஹீயிலே ஆதாரம் காட்டுங்கள், பார்க்கலாம் என்று எங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். இவர்களுடைய வாதம் சரியா? இவர்களுடைய அகீதா என்ன? இவர்கள் அல்லாஹை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வினுடைய அறிவை பற்றி இவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த மார்க்கம் அல்லாஹுடையது. அல்லாஹ் சகல விடயங்களையும் தொகுத்து அனுப்பி இஸ்லாம் என்ற வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதிலே இந்த சட்டம் இல்லை என்று நீங்கள் அல்லாஹுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றீர்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய அறிவு என்ன? அவன் வானங்களில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், சகல விடயங்களையும் அவன் சூழ்ந்து அறிந்து வைத்திருக்கிறான். இறந்த காலத்தில் நடந்தது என்ன, நிகழ்காலத்திலே என்ன என்ன நடக்கிறது, எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்ற முக்காலங்களையும் அறிந்த ஞானமுடையவனாக அல்லாஹ் இருக்கின்ற பொழுது இவர்கள் அல்லாஹுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்களா என்று சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே இந்த மார்க்கம் ஒரு தெளிவான ஒரு அடிப்படை. இந்த சமூகங்களிலே 99% விழுந்து போயிருக்கக்கூடிய மிக பிழையான அடிப்படை என்னவென்றால், இஸ்லாத்தை தூக்கி இஸ்லாம் என்ற பெயரிலே மனிதர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து விட்டார். மனிதர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்துவிட்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 4 மதுஹபுகளிலே ஒன்றை பின்பற்றுவது கடமை என்று சொல்கிறார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய வஹி விடயத்திலே பேச்சு கிடையாது. 4 மதுஹபுகளிலே ஒன்றை ஒருவர் பின்பற்றியே ஆக வேண்டும், கடமை என்று சொல்கிறார்கள். அதிலும் விளையாட்டுக்கும் வேடிக்கைக்கும் உள்ள ஒரு விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான மதுஹபுகள் காணப்படுகின்றன. இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஜமியத்துல் உலமாவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை ஷாஃபி மதுஹப் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் ஹனபி, மொரோக்கோவை எடுத்துக்கொண்டால் மாலிகி, சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் ஹம்பலி மதுஹப். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு போக்குகளை உருவாக்கி ஒவ்வொரு மதுஹபுகளை எடுத்துக்கொண்டு அதன் வழியிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதிலே இலங்கையில் உள்ளவர்களுக்கு உள்ள ஒரு விடயம் என்னவென்றால், உம்ராவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பதனால் ஷாஃபி மதுஹபிலே ஒரு சட்டம் இருக்கிறது, பெண்ணை தொட்டால் உது முறிந்துவிடும். ஆனால் ஹனஃபி மதுஹபிலே ஒரு சட்டம் இருக்கிறது, பெண்ணை தொட்டால் உது முறியாது. எனவே இந்த இடத்துல இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஏர்போர்ட்டிலே வைத்து நீங்கள் உங்களுடைய நீயத்தை மாற்றிவிடுங்கள். இன்றிலிருந்து ஹனஃபி மதுஹபை நான் பின்பற்றுகிறேன். காரணம், அங்கு தவாப் செய்கின்ற போது பெண்கள் நெருக்கமாக வருவார்கள், பெண்களுடைய உடலிலே பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, நெருக்கமாக இருப்பதனால் அங்கே தொட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. எனவே உலு முறிந்துவிடும். உலு முறிந்ததற்கு பிறகு அங்கு தவாப் உம்ராவெல்லாம் செய்ய முடியாது. எனவே அந்த இடத்திலே என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், ஏர்போர்ட்டிலே வைத்து நீங்கள் ஹனஃபியாக மாறிவிடுங்கள். அங்கே போய் நீங்கள் ஹனஃபி, அங்கிருந்து வந்து மீண்டும் இலங்கை ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஷாஃபியாக மாறிவிடுங்கள் என்றெல்லாம்
இந்த மார்க்கத்தை வைத்து விளையாடுகின்ற இந்த